த லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். மறுபடியும் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம எல்லாம் ஆண்டவரை உற்சாகமாக அவரை துதித்து ஆராதித்து நம்ம எல்லாம் ஒரு மனதோடு இணைந்து ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோடு இணைந்து ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யெகோவா தேவனை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அலங்கார வாசனா
உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு கூற வந்திருக்கிறோம். யெகோவா தேவனை உயர்த்துகிறோம். எல்லாம் உயர்த்துங்க. அவரை போற்றுங்க, அவரை வாழ்த்துங்க, அவரை வணங்குங்க. ஹல்லேலூயா. அப்பா தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவை உயர்த்துகிறோம். அப்பா எங்களை ஜீவ பலியா இந்த ஆராதனை வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா தேவனுடைய பரிசுத்தமும் அவருக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும் ஆண்டவரே. புத்தியுள்ள ஆராதனை செய்ய உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சரீரங்களை இப்பொழுதே அப்பா இந்த வேளையில் நாங்கள் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான, உங்களுக்கு பிரியமான ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை நாங்கள் ஆராதித்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. அப்பா அந்த உன்னதமானவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சர்வலோக ராஜாவை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீர்கள் சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே எங்களுடைய மனம், ஒருவருடைய மனம் புதிதாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஒருவருத்தரை நீங்க மனதை புதிதாக்குங்க ஆண்டவரே. மனதை புதிதாக்குகிறவரே இந்த ஆராதனை வேளையில எங்க எல்லாருடைய மனம் புதிதாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், எல்லாருக்கும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா தேவ வீட்டின் நன்மையால, உங்களுடைய நன்மையால எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்க விரும்புகிற நன்மை இல்லை ஆண்டவரே, எங்களுடைய பிரியம் இல்லை, எங்களுடைய சித்தம் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய நன்மை எங்கள் வாழ்க்கையில் நிறைத்து எங்களுக்கு திருப்தி உண்டாகட்டும். உங்கள் பிரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு தேவனுக்கு சித்தமானதே, அவருக்கு பிரியமானதே பகுத்தறியத்தக்க எங்கள் மனதை நீங்கள் புதிதாக்குங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்பா எங்கள் மனதை புதிதாக்குங்க. ஆவியானவரே எங்கள் மனம் புதிதாகட்டும். எல்லா பழையவைகள் ஒழிந்து போகட்டும். இந்த வேளையில் உங்கள் மனதை புதிதாக்க ஒரு நாள் உங்கள் மனம் புதிதாகும் போது உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஷாபபல தூரபல யங்கரபல ரபரபா. அப்பா உங்கள் வார்த்தையினால எங்கள் மனம் புதிதாகட்டும். உங்கள் அபிஷேகத்தினால எங்கள் மனம் புதிதாகட்டும். உங்கள் பிரசன்னத்தில் எங்கள் மனம் புதிதாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சம்பூரண ஆசீர்வாதங்களுக்குள்ள நாங்கள் கடந்து போகணும் ஆண்டவரே. சம்பூரணத்தின் தேவன் ஒருத்தர் வாழ்க்கையை சம்பூரண ஆசீர்வாதங்களால நிறைவாக்குங்கப்பா. சம்பூரண ஆசீர்வாதங்களால திருப்தி படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஷபபல ரூபிகா வரபரபா. எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனதை புதிதாக்குங்கன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மறுரூபம் உண்டாகும். இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு மறுரூபம். உங்க மனம் புதிதாகும் போது உங்க மனசுல தேவனுக்கு பிரியமானதை சிந்திப்பீங்க, உங்களுக்கு பிரியமானதை சிந்திக்க மாட்டீங்க. உங்க மனம் புதிதாகும் போது தேவனுடைய சித்தத்தை வாஞ்சிப்பீங்க, உங்க சித்தத்தை வாஞ்சிக்க மாட்டீங்க. உங்க மனம் புதிதாகும் போது தேவனுக்கு எது, அவருடைய நன்மை எதுவோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில நன்மையா இருக்கும். அந்த வாழ்க்கைக்குள்ள, அந்த மறுரூபமான வாழ்க்கைக்குள்ள நம்ம எல்லாம் கடந்து போகணும். ஆண்டவர் அப்பா எங்களுடைய எல்லாருடைய மனங்களையும் புதிதாக்குங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நன்றி சொல்றேன் ஆண்டவரே. ஓ ஷபலஹதரபரபா. எங்களுடைய வெளிச்சத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஒரு பிரகாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் மனம் தெளிவாகும் போது, அப்பா எங்கள் மனம் புதிதாகும் போது எங்களுக்கு அப்பா எங்களுடைய மனக்கண்களில் ஒரு திறக்கப்படும் ஆண்டவர். ஒரு தெளிவு உண்டாகும். பிசாசானவன் யாருடைய மனக்கண்கள் எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறானோ இந்த வேளையில் மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தேவனே அப்பா நீங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை பார்ப்பதற்கு ஒருவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஷபரபா. உயரத்தில்
கொண்டே இருக்க எங்களுடைய ஜீவன் உள்ள எங்கள் ஜீவன் பிரியும் வரை அப்பா உங்களுக்காக எரியிற ஒரு வாழ்க்கை, உங்களுக்காக வெளிச்சம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவரீர் எங்களுடைய விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் எங்கள் விளக்கை ஏற்றுவீர் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் எங்கள் உங்களுடைய விளக்க ஆண்டவர் ஏற்றி வைக்கிறார். அவர் உங்கள் விளக்கை ஏற்றுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். உங்கள் விளக்கு அணையிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் விளக்கை ஏற்றுறாரு, உங்களுடைய விளக்கை ஏற்றுகிறார். உங்கள் திரியை அவர் அந்த நெருப்பை அணைய விடமாட்டார். அவர் முன்னால் இருந்ததை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கும்படி உங்கள் விளக்கை அவர் எரிய பண்ணுகிறார். இந்த நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுடைய விளக்கை ஆண்டவர் ஏற்றுகிறார். உங்களுடைய விளக்கை ஏற்றுகிறார். அவர் பிரகாசிக்க பண்ணுவார். முன்னால நீங்க எவ்வளோ பிரகாசியமா இருந்தீங்களோ அதை விட இன்னும் அதிகமாய் 1000 மடங்கு உங்களை பிரகாசிக்க செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. நம்ம எல்லாம் நீதிமான்கள், நம்மளுடைய பாதை அதிகமாய் பிரகாசம் அதிகமாகிட்டே தான் போகும். அதில் ஒரு நாளும் பிரகாசம் மங்காது, அது அணையாது. அந்த மாதிரி பிரகாசிக்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, நீதிமான்களாகிய நமக்கு வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா அந்த பிரகாசம் உள்ள வாழ்க்கைக்காக. ஆண்டவரே, எங்கள் விளக்கை நீங்கள் ஏற்றினதுக்காக நன்றி. எங்களுடைய விளக்கு அணைந்து போகாம அதை இன்னும் அதிகமாய் எரிய செய்வதற்காக நன்றி சொல்றோம். இன்னும் அதிகமாய் அதோட பிரகாசத்தை நீங்க அதிகமாக்குவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த விளக்கு ஆண்டவரே அப்பா அது மறைக்கப்பட்ட இடத்துல இருக்குது, மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அப்பா அந்த விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே வைக்க சொல்லியிருக்கிறாரு. அப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களோ இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கை அப்பா நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்கட்டும் ஆண்டவரே. அதை நீங்க பிரகாசத்தை அதிகமாக்கியிருக்கீங்க ஆண்டவரே. அவங்க விளக்குல இருந்து வருகிற பிரகாசத்தினால அந்த பிரகாசம் அவங்க வாழ்க்கையில இருக்க இருளையும் அகற்றி அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளையும் அகற்றுகிற பிரகாசமா அதை நீங்க இன்னும் அதிகமா எரிய பண்றீங்க ஆண்டவரே, பிரகாசிக்க பண்றீங்க ஆண்டவரே. எங்க வெளிச்சத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே, எங்க பிரகாசத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற, அநேகர் வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்குகிற பிரகாசத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நம்ம வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் அந்த விளக்குலேருந்து பிரகாசம் வரணும்னா எவ்வளோ நம்ம வசனத்தினால அதிகமாக நிரம்புகிறோமோ, நம்ம வசனத்தினால நம்ம இருதயம் நிரம்ப அவருடைய அபிஷேகத்தினால நிரம்ப அவருடைய பிரசனத்தினால நிரம்ப உங்க வாழ்க்கையின் விளக்கு அதிகமா பிரகாசிக்கும். எல்லா பகுதிகளிலும் பிரகாசத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் அணையாது. அந்த பிரகாசம் அதிகமாகி கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கையின் பிரகாசம் வர வர அதிகமாகும். இயேசுவின் நாமத்தில் அப்பா எல்லா குடும்பங்கள்லையும் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிற விளக்கின் பிரகாசம் அதிகமாவதாகன்னு சொல்கிறோம்ப்பா. அந்த பிரகாசத்தினால் அவங்க வாழ்க்கையில் இருக்க இருளும் இந்த வேலையிலே நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க இருளையும் அகற்றுகிற பிரகாசமாக அது இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பிக்க கடவுதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்மளை நட்சத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இந்த பூமியில் வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பா நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் எல்லார் குடும்பங்கள்லையும் விளக்க பிரகாசிக்க பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. மங்கி எரிகிற நிலைமையில் இருந்தவங்களோட விளக்குகளை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் அதை எரிய பண்ணி பிரகாசிக்க பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனையில் அப்பா உங்களை நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் உங்களை இந்த ரிவைவல் வொர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்
வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது எப்படி இருக்குதான் பாத்தீங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன செய்தா? உருவ குத்துகிறதா இருக்கிறது. என்னன்னா அது உள்ள டீப்பா போய் அது வேலை செய்யுது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:37 இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்னாச்சுன்னா பேதுரு பிரசங்கித்ததை கேட்டு அவங்க என்னாச்சுன்னா இருதயத்துல குத்தப்பட்டார்களாம். அதுதான் எபிரேயர் 4:12 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருந்து அது உருவ குத்துகிறதா இருக்கிறதுன்னு அதை தான் இங்க அப்போஸ்தலர் 2:37 நடந்ததை பார்க்கிறோம். இப்போ சர்ச்சில் பாஸ்டரோட வார்த்தையை நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம். ஏதோ கேட்கறதுனால அல்ல. இப்போ ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு அடடா பாஸ்டர் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணார், ரொம்ப அருமையா பண்ணார் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு வந்த மாதிரியே திரும்பி போறனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, அந்த வசனம் என்ன செய்யனா உங்களை பாதிக்க வேண்டும். அது உருவ குத்துகிறதுனா என்னன்னா ஒரு பாஸ்டர் ஒரு தேவனுடைய மனுஷன் சுகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பலவீனமா இருக்கீங்க, ஆரோக்கியம் இல்லாம சுகவீனமா இருக்கிறீங்க, பலவீனமா இருக்கிறீங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னா இங்க பாருங்க, இப்போ வசனத்தை எடுத்து ஒரு தேவ மனுஷன் போதிக்கிறாருன்னா அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு அடடா நல்ல வசனம் நல்லா பேசினார் அப்படின்னு போறதுனால உங்களுக்கு சுகம் கிடைக்க போறதில்ல. அந்த வார்த்தைகள் இங்க என்ன செய்யணும்? உருவ போகணும், உங்களுக்குள்ள போகணும், உள்ள போய் குத்தணும். அது எதை குத்த வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கிற அது வியாதியை அது குத்த வேண்டும். ஹல்லேலூயா. உனக்குள்ள கிரியை செய்கிற தரித்திரத்தை அது குத்த வேண்டும். உனக்குள்ள இருக்கிற சாத்தானின் கிரியைகளை அது குத்த வேண்டும். அது உருவ கடந்து அந்த வார்த்தைகள் உனக்குள்ள போக வேணும். ஹல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுவோம்? பிரதர், எனக்கு ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பிரதர், அந்த வார்த்தையை கேட்டு நான் உடஞ்சிட்டேன் பிரதர். என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்க பிரதர், என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை என்னை பாதிச்சிருச்சு, அது என்னை தூங்க விட மாட்டேங்குது பிரதர், அந்த வார்த்தை என்னை சாப்பிட விட மாட்டேங்குது, நான் மனசு உடஞ்சி போயிட்டேன் அவங்க பேசின வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏன்னா அந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கும் வல்லமை இருக்குது. அது நம்மளை நோகடிச்சு அந்த வார்த்தைகள் நம்மளை சங்கடத்தில் தள்ளிடும், நம்மளை கவலைக்குள்ள தள்ளிடும். அப்படி அந்த மனுஷன் பேசுற வார்த்தைகளுக்கு அந்த வல்லமை இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்க யாரோ நமக்கு விரோதமா பேசிட்டா அது நம்ம மனசை எவ்வளவு பாதிக்குது. பிரியமானவர்களே, அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன், வார்த்தைகள் நம்மளை பாதிக்கிறது அல்லவா? அதே மாதிரிதான் இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பாதிக்க வேணும். மனிதர்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் பாதிக்கப்படுகிற நாம் ஏன் இந்த தேவனுடைய வார்த்தைகளால் பாதிக்கப்படுவதில்லை? ஈஸியா ஒரு மனுஷன் நம்மளை ஹர்ட் பண்றதுக்கு இடம் கொடுத்துடுறோம், ஈஸியா ஒரு மனுஷன் நம்மளை சங்கடப்படுத்துவதற்கு ஈஸியா இடம் கொடுத்துடுறோம், அவன் வார்த்தைகளை ஈஸியா உள்ள வாங்கிறோம். ஐயோ, அந்த பிரதர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, இந்த சிஸ்டர் என்னை இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அந்த வார்த்தை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கும். அந்த வார்த்தையை வச்சுட்டு என்னை அப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அந்த வார்த்தையில பாதிக்கப்பட்டு இருப்போம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் சொல்லுகிறேன், இதே மாதிரி தான் இந்த நெகட்டிவை அப்படியே ஆப்போசிட் பாசிட்டிவ்க்கு ஒன்று சொல்றேன். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசினா நம்ம பாதிக்கப்படுகிறோமோ, நம்ம சங்கடப்படுகிறோமோ, ஏதோ ஒரு பாதிப்பு நமக்குள்ள வருது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பாதிக்க வேணும். இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை உருவ குத்த வேணும். இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உள்ள போய் அது மினிஸ்ட்ரி பண்ண வேணும். அங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, பிதாவாகிய தேவன் என்ன பார்த்தார்னா, அவரு
இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது வானத்தை பார்த்தாரு. வானத்துல எதுவுமே இல்லை. அங்க பகலை ஆள ஒரு சுடரை உண்டாக்குனார். வார்த்தையை அனுப்புகிறாரு. விண்மீன்களை உண்டாக்குறாரு. சூரியன் சந்திரன்களை உருவாக்குறாரு. மலைகளை உண்டாக்குறாரு. அங்க எதுவுமே இல்லை. வார்த்தையை அவர் அனுப்புகிறார். அந்த வார்த்தையில் அவருடைய வல்லமை இருந்தது. அந்த வல்லமை போய், அந்த வார்த்தை போய் ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு தான் சூரியன். தேவனுடைய வார்த்தை ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு தான் சந்திரன். தேவனுடைய வார்த்தை ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு தான் வானத்தில் நாம் பார்க்கும் விண்மீன்கள். தேவனுடைய வார்த்தையால் வந்த பாதிப்பு தான் இந்த பூமி. மற்ற எல்லா அண்ட சராசங்களும் பாருங்க, அவருடைய வார்த்தையால் வந்த பாதிப்பு. பிரதர் அண்ட் சிஸ்டர், அதே தான் தேவனுடைய இந்த வார்த்தையால் நாம் பாதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற என் வாழ்க்கை, இந்த பழைய உலகம், இந்த பழைய வாழ்க்கை எல்லாம் மறைந்து என் வாழ்க்கை புதிதாய் மாற வேணும். என் வாழ்க்கையில ஐயா நல்லா இருந்துச்சு, ஒளிமயமா இருந்தது, அதெல்லாம் இருளா கிடக்குது. என் வாழ்க்கையில சாபம் இருக்கு, என் வாழ்க்கையில பாவம் இருக்குது, என் வாழ்க்கையில தரித்திரம் இருக்கு, என் வாழ்க்கையில நோய் நொடிகள் இருக்குன்றீங்களா? பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வார்த்தைகள் உங்களை இன்னும் பாதிக்கவில்லை. இந்த வார்த்தைகள் உங்களை பாதிக்க வேண்டிய விதத்தில் இன்னும் உங்களை பாதிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் நான் சரீரத்தில் நான் பலவீனமா இருக்கிறேன். இன்னும் என் சரீரத்தில் நோய் நொடிகள் இருக்கு. என்னோட வாழ்க்கையில ஒரு மறைவிடமான பாவம் இருக்குதுன்றீங்களா? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் இந்த வார்த்தைகளால் நீ பாதிக்கப்பட வேண்டிய விதத்தில் அந்த இடத்துல நீ இன்னும் பாதிக்கப்படாம இருக்கிற. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அப்போஸ்தலர்ல பார்க்குறோம், பேதுரு 2:37 அவர் பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டார்களாம். இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம், ஒரு பாதிப்பு அவங்களுக்கு உண்டாகுது. அங்க தேவனுடைய வார்த்தை உள்ள போய் அவர்களை குத்தியது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. நல்ல ஷார்ப்பு. எந்த பட்டயத்திலும் ஷார்ப்பான பட்டயம் எதுனா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணுதா? உள்ள போய் குத்துதான், உருவ போய் குத்துது. எதை குத்துது? ஏன் இந்த ஜனங்க குத்தப்பட்டவர்களானாங்க? அவங்க ஒரு தவறு செய்தார்கள். என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, அவர்கள் மேசியாவை கொலை செய்திருந்தார்கள். அதை அவர் சுட்டி காட்டும் போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அதற்கு அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கல. அவரை குத்துனோமா திமிரா போன ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா ஒரு கூட்டம், ஆமா நாங்க தான் குத்தினோம் அவரை அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தார்கள். அப்ப இடம் கொடுக்கும் போது அந்த வார்த்தை உள்ள போய் அவர்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதேதான். இப்ப நீங்க தரித்திரத்தில் இருக்கீங்களா? பிரதர், ரொம்ப நாளா தரித்திரத்தில் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன் அப்படின்னா, இங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு. இங்க பாருங்க 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐஸ்வர்யவானாய் இருந்த அவர் எனக்காக தரித்திரராகி என்ன ஐஸ்வர்யவானா மாத்திட்டார். அதனால இனி இந்த தரித்திரம் எனக்கு இல்லை. எனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தரித்திரத்தை நான் நம்ப மாட்டேன்னா, ஐஸ்வர்யவானாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரூத்தை நீங்க எடுத்து, அந்த ட்ரூத்தை நம்பி, அந்த ட்ரூத்ல தான் நான் வாழ்றேன், அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். சாத்தான் எனக்கு காட்டுவது பொய். தரித்திரம் என்று சாத்தான் எனக்கு, வறுமை என்று சாத்தான் எனக்கு காட்டுவது, நோய் நொடியை காட்டுவது, சுகவீனத்தை காட்டுவது. இங்க பாருங்க, அதை நம்ம நம்பக்கூடாது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தேவனுடைய வார்த்தைகள். வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் அப்படின்னா,
நான் குணமாயிட்டேன், அதுதான் உண்மை. அந்த வார்த்தையை நாம் நம்ப வேணும், அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேணும், அந்த வார்த்தையை நாம் நடைமுறைப்படுத்த வேணும், அந்த வார்த்தை என்னை பாதிக்க வேணும். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டீர்கள்னா நான் குணமாகி விட்டேன். இனிமேல் நான் குணமாகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எல்லா நோய்களுக்கும், எனக்கு வந்த நோய்களுக்கும் நான் குணமாகி விட்டேன், எனக்கு வராத நோய்களுக்கும் நான் குணமாகி விட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு இது வரைக்கும் வந்த நோய் இனிமேல் எனக்கு வராது, எனக்கு வராத நோய் இனிமேல் வராது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து நாம் பேச வேண்டும், பார்க்க வேண்டும். பாருங்க, நல்லா சொல்லணும். இங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க எங்க கூட சேர்ந்து, இதுவரைக்கும் எனக்கு வந்த நோய் எதுவும் இனிமேல் வராது. இருக்கிற நோயும் இதோடு என்னை விட்டு விலகி போய்விடும். அது மட்டுமல்லாமல் இனிமேலும் எனக்கு வராத எந்த நோயும், எந்த நொடியும், எந்த ஆரோக்கியமின்மையும் இனிமேல் எனக்கு வரவே வராது, அதுவும் வராது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சுகவீனமும், எந்த பலவீனமும், எந்த நோயும், எந்த வியாதியும் அது என் வாசல் படியை கூட மிதிக்க முடியாது, அது எனக்குள்ள வரவே முடியாது. சிலுவையில் ஆண்டவர் எனக்கு அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சிலுவையிலே அவர் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் அதுக்கும் எந்த சொந்தமும் பந்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கணும். சுகத்திற்கு தேவையா, சுகத்தின் வார்த்தைகளை எடுத்து நம்ம சும்மா கன்ஃபஸ் பண்றதுனால, அந்த வசனங்களை சொல்வதனால அல்ல, அந்த வார்த்தையே அந்த உணவாய் உனக்கு மருந்தாய் நமக்கு மாறணும். தரித்திரத்தில் இருக்கிறீங்களா, இல்ல கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, எதுல இருக்கிறீங்க, எதுல குறைச்சலா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைகளையே நீங்க மருந்தா எடுத்துக்கொள்ள, உணவா எடுத்துக்கொள்ளும் போது அந்த மருந்தும் உணவும் நமக்குள்ளே சென்று நம் குறைச்சலை நீக்கணும், நோய்களை நீக்கணும், தரித்திரத்தை நீக்கும். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று தான் பார்த்துக்கோங்க, இந்த வார்த்தையால பாதிக்கப்படணும். இந்த வார்த்தையால பாதிக்கப்படுவதற்கு எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சுகமாவீர்கள். இந்த வார்த்தையால் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆவீர்கள். இந்த வார்த்தையால் நீங்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விடுதலையாவீர்கள். பிசாசின் எல்லா கட்டுகளில் இருந்தும் நீங்கள் விடுதலையாவீர்கள். அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் இந்த சத்தியம், இந்த வார்த்தை நீங்க அறிந்து கொண்ட சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்குமே தவிர அறியாத சத்தியம் அது உங்களை ஒரு நாளும் விடுதலையாக்காது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம், அத வசனம் பாருங்க, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வந்து குத்தி உனக்குள்ள என்ன தேவையில்லாதது இருக்கோ அதை வெட்டி அதை எடுத்துருங்க. பாருங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சிருப்பாங்க கத்தி, டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன செய்வாங்க, பிரதர் உங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு கட்டி இருக்குது, அதை குத்தி எடுத்துடலாம் அந்த கத்தியாலன்னு என்ன செய்வாங்க, சர்ஜரி பண்ணி அது வெளியே எடுத்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் இந்த ஹெல்த், இந்த பாடியில் எது இருந்தாலும் அந்த கத்தியை வச்சு அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் என்னமா ஆகுது, இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வசனம், இந்த என்னமாகுது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்ம உள்ள என்ட்ரி பண்ண விடும்போது, அந்த வார்த்தைக்கு நம்ம லைஃப்ல அலோ பண்ணும்போது பாருங்க, அது உள்ள வந்து நம்மளை குத்தி நமக்குள்ள என்ன தேவையில்லாத தரித்திரம், தேவையில்லாத தரித்திரம் இருக்கா, அதை உள்ள எவ்வளவு ஆழமா வேரோடு இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை அதை குத்தி அது வெளியே எடுக்கும். பாவம் இருக்குதா, மறைமுகமான பாவம் உனக்குள்ள இருக்கா, தேவனுடைய வார்த்தை அதை உனக்குள்ள நீ அலோ பண்ணினா, உனக்கு மினிஸ்ட்ரி பண்ண அலோ பண்ணினா, அந்த வார்த்தையை நீ தியானிச்சனா அந்த வார்த்தை வரும் உனக்குள்ள குத்தும். அப்போஸ்தலர் 2:37 பார்த்தோம் பத்தியா, அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகின்னு. அந்த மாதிரி உனக்குள்ள எது அன்வான்ட் திங்ஸ் இருக்கோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் சரீரத்தில் உனக்குள்ள என்ன அன்வான்ட் திங்ஸ் இருக்குதோ, தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியம் இருக்கோ அந்த காரியத்தை அந்த கத்தி என்கிற தேவனுடைய வார்த்தை உள்ள குத்தி அதை வேரோட பிடுங்கி, அது தரித்திரமோ, அது பாவமோ, அது நோயோ, எந்த நோயின் வேறாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வேரோட பிடுங்கி எடுத்துரும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிற பெஸ்ட் சர்ஜன் இருக்கலாம், நல்ல டாக்டர், அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்லா கத்தி எடுத்து எந்த கேன்சர் கட்டியா இருந்தாலும், எந்த கட்டியா இருந்தாலும், எந்த சர்ஜரியா இருந்தாலும் அழகா பண்ணி அதை வேரோட பிடுங்கி எடுப்பாங்க. அதை விட பெஸ்டா நம்ம ஆண்டவர் என்ன
செய்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா, அந்த வார்த்தையான ஜீவனும் வல்லமையும் இருக்கு. ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு, அப்பா என் வார்த்தையில ஜீவன் லைஃப் இருக்கு, பவர் இருக்கு. இந்த கத்தி என்னமா செய்யுது, உள்ள போகுதுல. ஐயா, நல்ல டாக்டருங்களே பண்ற ஆப்ரேஷன் சம்டைம் ஃபெயிலியர் ஆயிடும், அவங்க இறந்துருவாங்க. ஆனா இந்த வார்த்தை செய்தல, இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் செய்தல, ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்துட்றாரு. அப்பா உனக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்துட்றேன், இந்த வார்த்தை என்னும் கத்தியால செய்யப்படுகிற ஆப்ரேஷன்ல ஒரு ஃபெயிலியரும் வராது, பயப்படாத. இந்த அதான் ஃபர்ஸ்ட் ஜீவன் சொல்லிடுறாரு, லைஃப் இருக்கு என் ஆப்ரேஷன்ல, இந்த வேதம் செய்கிற ஆப்ரேஷன்ல லைஃப் இருக்கு. இந்த உலகம் செய்யற ஆப்ரேஷன்ல லைஃப் இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க, அதுல ஃபெயிலியர் கொஞ்சம் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு செய்கிற ஆப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா 100% அது சக்சஸ். அது லைஃப் இருக்கு, அதுல ஜீவன் இருக்கு, இன்னொரு அதுல காட்ஸ் பவர் இருக்கு. ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை இருக்கு, கடவுளின் சக்தி இருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, தேவனுடைய வார்த்தை நம்மை குத்துவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஐயோ ஆண்டவரே, இதை தாண்டி வந்துடாதீங்க, இதுக்கு மேலே வேணாம். தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு லெவலோடு நிறுத்தி வச்சிடுறோம், இதுக்கு மேலே வேணாம் அந்த வார்த்தை. சில பேர்லாம் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் சில பேர் சொல்கிறாங்க, பிரதர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடாதீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஐயோ வேணாம், வெளியவே நில்லுங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரியா இருக்குது, நாங்கள் ஆட ஆரம்பிச்சிருவோம், எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்றாங்க, வெளியே நிப்பாட்ட வைக்கிறாங்க. இது மாதிரி தான் இங்கே பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோன்னா, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கோ, உள்ள டீப்பாக போய் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி பண்ணுவதற்கோ, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போய் உருவ குத்துவதற்கோ நாம் இடம் கொடுக்கறது இல்லை, வெளியவே நிற்க வைக்கிறோம். பாஸ்ட் அழகான பிரசங்கம் பண்றாரு, வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு பேசாம போயிடும், என்ன பிரயோஜனம்? அந்த வார்த்தைகளை உள்ள வாங்கணும், உள்ள போகணும், அந்த வார்த்தைகள் உள்ள போய் ஒரு அட்டாக் பண்ணணும், உனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. இந்த வார்த்தை போய் என்ன செய்யுதுன்னா, அழகா உனக்கு வந்து ஆத்துமாவையும் ஆவியையும் அது அப்படியே பிரிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுது உனக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணுக்களையும் ஊனையும், நல்லா அந்த கறி வெட்டுவாங்க பார்த்தீங்களா, கறி நம்ம கறி கடையில் போய் கறி வெட்டும் போது நல்லா அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா அந்த எலும்பை வெட்டி கறி சதையை தனியாக எடுத்து பீஸ் போட்டு வைப்பாங்க பாருங்க, நல்லா பீஸ் பீஸாக போட்டு எலும்பு தனியாக அந்த கறி தனியாக அந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வைக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சுன்னா, உனக்குள்ளே வந்துச்சுன்னா, குழம்பி கிடக்கிற உன் வாழ்க்கையை அழகா செதுக்கி ஆண்டு வச்சிருவாரு. பாவத்தை எடுத்து தூக்கி வெட்டி உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் உனக்குள்ளேருந்து வெட்டி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்குது. நீ என்ன யோசிக்கணும், நீ என்ன நினைக்கணுன்றத இந்த வார்த்தை உனக்கு போதிக்கும். அந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா அந்த வார்த்தை சொல்லும், எப்பா இதை நீ நினைக்காத, இதை நீ யோசிக்காத, இதை நினைச்சு பாரு, இதை யோசிச்சு பாரு அப்படின்னு உன்னை டைவர்ட் பண்ணி விடும். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீம் லைஃப்ல எல்லா ஏரியாலையும் போகலாம். தேவனுடைய வார்த்தை பாதிக்கிறதுக்கு, உங்களை தொடுவதற்கு நீங்க இடம் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவு தான் என்னோட தேவனுடைய வார்த்தைக்கு என் லைஃப்பில் இடம் கொடுப்பேன்றீங்கன்னா அப்போ அந்த அளவு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிளெஸிங்ஸை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையில் பாதிக்கப்பட்டவனா நீங்கள் இருக்கணும். இதே மாதிரி இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, பிரதர் ஒரு நல்ல செய்தி கேட்டேன், அப்பா மனசே சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர், அந்த செய்தியை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே துள்ளி குதிச்சுட்டேன், இது வரைக்கும் கேட்காத ஒரு நல்ல செய்தியை கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைஞ்சிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த மாதிரி என்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க,
என்னைக்கு உங்கள் மனசு நிறைஞ்சது? ஏதோ ஒரு நல்ல செய்தியை கேட்டீங்க, ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டீங்க, அதுக்கு உங்கள் மனசு நிறைஞ்சிடுச்சு. அந்த நல்ல வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி தான். அப்போ ஒரு வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்த முடியும், ஒரு வார்த்தை உங்களை மனசை நிறைக்க முடியும்னா அதை விட காட்டிலும் 1000 மடங்கு இந்த தேவனுடைய வார்த்தையால் முடியும் இல்லையா? ஏதோ இந்த வார்த்தையை படிச்சுட்டு ஏதோ பாஸ்டர் பிரசங்கிக்கிறத கேட்டுட்டு அப்படியே போகிறது இல்லாமல் இந்த வார்த்தையால் உங்கள் மனது நிரம்ப வேணும். உங்கள் மனசை இந்த வார்த்தைகள் நிரப்பணும். உங்கள் மனசு நிறைஞ்சி இருக்கணும்னா இந்த வார்த்தையால் உங்கள் இருதயம் நிறைஞ்சி இருக்கணும். இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் படிக்கும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் நிரம்ப வேணும். பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அங்கிருந்து தேவனுடைய வார்த்தை, ஒரு சுகத்தின் வார்த்தை வருது தேவகிட்ட, ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னா அப்படியே தென்றல் காத்து மாதிரி வருமா? வியாதியை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை அனுப்புறாருன்னா அது அப்படியே தென்றல் காத்து மாதிரி வந்து அப்படியே அந்த நோயை வருடி விட்டு அது சுகமாக்கமா? கிடையாது. தேவகிட்ட இருந்து வருகிற வல்லமை பாஞ்சு வந்து ஒரே அடி தான் உனக்குள்ள இருக்கிற அந்த சுகவீனத்தை, சக்கரை வியாதியா, சுகர் பேஷண்டா, கேன்சர் பேஷண்டா, இல்லை எந்த நோய் நொடியில் இருக்கிறீங்க, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த தலைவலியோ, எந்த கிட்னி ப்ராப்ளமோ, எந்த பிரெயின் ப்ராப்ளமோ, எந்த ஹார்ட் ப்ராப்ளமோ, எந்த லங்ஸ் ப்ராப்ளமோ, எந்த குடல் பிரச்சனைகளோ, எந்த கால் பிரச்சனை, கைவலியோ, எதுவாக இருந்தாலும் சொல்லுகிறேன், தேவனுடைய வல்லமை வந்து அப்படியே மெதுவாக உங்களை தடவி விட்டுட்டு இருக்காது. அந்த பிரச்சனையை, அந்த நோய் நொடியை, அந்த வியாதியை தடவி விட்டுட்டு இருக்காது. தேவனுடைய வல்லமை பாஞ்சு வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பாஞ்சு வந்து ஒரே அடி தான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடும். உங்க லைஃப்ல அது இருந்த இடமே தெரியாது. நல்லா ஒரு ட்ரெயின், ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர ட்ரெயின் ட்ராக்ல வந்து ஏதோ ஒன்று நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிதுன்னு நினச்சிக்கோங்க, வந்து அடிச்சுதுன்னா செதறடிச்சு அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஒரு நாயோ ஏதோ ஒன்று நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெயின் வர ஃபோர்ஸில் அந்த ட்ரெயின் வந்து அடித்த வேகத்தில் அது செதறி போகும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டோட வல்லமை புறப்பட்டு, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சும்மா வந்து சொலண்டுக்கிட்டு வந்து அடித்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நோயெல்லாம் செதறடிச்சிடும். நீங்கள் தேடி பார்த்தா கூட வடுவு கூட தெரியாது, இருந்த வடுவே தெரியாது, உங்களை பரிபூர்ணமாக சுகமாக்கி விடும். ஹல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஒன்றே ஒன்று தான், எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களோ, அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேகத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த வேகத்தில் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பாருங்கள், ஹல்லேலூயா. பாருங்கள், அதான் இன்னொரு இடத்துல பார்க்குறோம், ஐசையா 55:10-11 பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். அப்பா இந்த வானத்திலிருந்து மலை இறங்குதுல, அது திரும்பி ரிவர்ஸ்ல போகுமா? போகாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எந்த பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, எந்த வியாதியில் இருக்கீங்களோ, எந்த மரண படுக்கையில் இருக்கீங்களோ, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தரித்திரத்தில் இருக்கீங்களோ, எதுல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். இந்த வார்த்தை ரிட்டர்ன் ஆகாது. மலை வானத்திலிருந்து கீழே பூமியில விழுகிற அந்த மலை துளிகள் எப்படி திரும்ப வானத்துக்கு அது உடனே ரிட்டர்ன் ஆகாது, அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன். இப்போ நான் அனுப்புகிற தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்க மரண படுக்கையில மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியா இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்க சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிபூரண சுகத்தை சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நீங்கள் பார்ப்பதையும் காண்பதையும் நீங்கள் உணர்வதையும் நம்பாதீர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். இப்பொழுதே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகத்தை அனுப்புகிறேன், தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், முழுவதும் குணமானீர்கள், அரைகுறையாய் அல்ல, முழுவதும் 100க்கு 100 நீங்கள் சுகமாகினீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் திரும்பாது. ஹல்லேலூயா.
அவருடைய வசனம் அப்படியே வாய்க்கும். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மனுஷனாகிய நான் உங்களை, யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் குறைச்சல் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரித்திரத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் சங்கடத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் உங்கள் வார்த்தையை அனுப்புகிறேன். இந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். வெறுமென்ற வேதத்தை வாசித்து போவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையும் மாறப்போவதில்லை, உங்கள் குடும்பம் மாறப்போவதில்லை, உங்கள் சபை மாறப்போவதில்லை. வார்த்தைகள் உங்களை பாதிக்க இடம் கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் மேல வேகமா வந்து ஒரு கார் மோதிச்சுனா என்ன ஆகும்? ஒரு பாதிப்பு உண்டாகுதுல, அந்த மனுஷன் செதஞ்சு போறான்ல. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வேகமாக வந்து உங்கள் மீது மோதும் போது, தேவனுடைய வார்த்தை ஃபோர்ஸா வந்து உங்களை உருவ குத்தும் போது, உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத அன்வான்டட் திங்ஸ், எந்த நோயை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் செதறி ஓடும். இருக்கிற இடம் தெரியாம செதறி போயிடும். நோய் நொடிகள், சாத்தான் உங்களுக்கு சரீரத்தில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா பிசாசுகளும், அந்த நோயை சுமந்து கொண்டிருக்கிற, உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளும் சிதறிவிடும். ஆள் அடையாளம் இல்லாமல் போயிடும், இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதான் வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் என்னன்னா உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் திரும்பாதுன்றாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து வாய்க்கும், உனக்கு நடக்கும். நீ சுகமாய் இருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ செழிப்பாய் இருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் நீ கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும். மனிதர் சொல்லுகிற வார்த்தைகளை தூக்கி எறிந்து விடுங்க. எல்லா டாக்டர் சொல்லுகிற வார்த்தைகள், எந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யார் சொன்னாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் வேர்ட்ஸ் எப்பேற்பட்ட ஆள் சொன்னாலும் பரவாயில்ல, எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸையும் அழிச்சு போடுங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையை புதிதாய் எழுதுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை புதுசா டிசைன் பண்ணுங்க. நெகேமியா 8:8 பார்ப்போம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்போது என்ன நடக்குதா? ஜனங்கள் அழுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த இருதயத்தை போய் தொடுகிறது. இன்னைக்கு வேதத்தை படிக்கிற நாம ஒன்று சந்தோஷப்படணும், இல்லை அழுகணும். ஏதோ ஒன்று, இந்த வார்த்தையின் பாதிப்பு ஏதோ ஒன்று எனக்குள்ள செய்யணும். உன்னுடைய விசுவாசத்தை கூட்டணும், என்னுடைய பார்வையை மாற்றணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தணும், ஆண்டவரோடு ஒன்னா சேர்க்கணும், எனக்கு ஒரு சுகம் நடக்கணும், என் செழிப்புக்குள்ள உள்ள பிரவேசிக்கணும், என் கடன் பிரச்சனைகள் வேரோடு மாறணும், என் பாவ பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், விடுதலையின் மேல விடுதலை அடையணும். இந்த வார்த்தை ஏதோ என் வாழ்க்கையில வந்து குத்தணும். எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவத்தை ஒரு குத்து, அந்த கத்தி வந்து குத்துறதுக்கு, தேவனுடைய வார்த்தை அந்த பாவத்தை குத்தி கொல்றதுக்கு, என் சாபத்தை குத்தி கொல்றதுக்கு நான் இடம் கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் தான் நம்மளை புடமிடும், சுத்த பொண்ணாக நம்மளை விளங்க செய்யும். தேவனுடைய வார்த்தையால் பாதிக்கப்படுவோம். அதான் சொல்றாங்க, அவங்க அவர்கள் அழுதார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க மனம் உடைந்தார்கள். ஐயோ, நான் பாவி என்று அவர்கள் நினைத்தார்கள். தேவனுடைய வார்த்தை வாசிக்கிற ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு நடந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையால் பாதிக்கப்படுவதற்கு, தேவனால் நான் பாதிக்கப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். யாராவது ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போது டேயின்ட்டா போதும், ஏயின்ட்டா போதும், ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நமக்கு வர்ற கோவம் இருக்கு, அதனால வர பாதிப்பு, அப்படியே வண்டியை வளைச்சிட்டு அவனுக்கு சண்டைக்கு போறது என்ன, அவங்ககிட்ட போய் நீயா நானா நிற்கிறது என்ன. இல்லை, யாராவது ஒருத்தங்க ஆஃபீஸில் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையை பேசி சண்டைக்கு வந்துட்டா, அடடடா நமக்கு வரும் பாருங்க ஈகோ, கோவம்,
அந்த வார்த்தையை கேட்டுட்டா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு வந்துடுறோமே. இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு எதுக்குங்க நம்ம கிட்ட இருக்கிற வியாதியை பார்த்து நீயா நானா பார்த்துடலான்னு வரதில்லை. நமக்கு இருக்கிற தரித்திரத்தை பார்த்து நீயா நானான்னு பார்த்துடலான்னு வரதில்லை. நமக்கு இருக்கிற எல்லா பாவ பிரச்சனையில வா நீயா நானான்னு பார்த்துடலான்னு வரதில்லை. சாத்தானை பார்த்து வாடா நீயா நானா ஒரு கை நின்றலாம் பார்த்துடலான்னு வரதில்லை. ஏன் வரதில்லை? ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம எந்த அளவுக்கு தேவனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால, பிதாவாகிய தேவனால, பரிசுத்த ஆவியானவரால, அவர்களுடைய வார்த்தையினால நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறோமோ அவர்களால் நாம் பாதிக்கப்பட வேண்டும். அவர்களால் நாம் பாதிக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்ம என்கவுண்டர் பண்ணணும். அவருடைய வார்த்தைகள் நம்மை புடமிட வேண்டும். அந்த வார்த்தையில் தான் விடுதலை இருக்கிறது. அவர் சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள் சொல்லிட்டாரு. சத்தியத்தை அறியாமல் விடுதலை இல்லை. சத்தியத்தை அறியாமல் இங்கு ஆரோக்கியம் இல்லை. சத்தியத்தை அறியாமல் இங்கு சுகம் இல்லை. சத்தியத்தை அறியாமல் இங்கு சந்தோஷம், சமாதானம் எதுவுமே இல்லை. சத்தியத்தை கேட்டுட்டு போறனால ஒன்று நடக்க போறதில்லை. அந்த சத்தியம் உனக்குள்ளே சென்று அந்த சத்தியம் உன்னை உருவ குத்தும் போது, உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை வேரோடு பிடுங்கி எரியும் போது நீ புது மனிதனாகிறாய். ஹல்லேலூயா. புதியவைகள் எல்லாம் புதிதாய் உன் வாழ்க்கையில் மாறுவதை பார்ப்பாய். உனக்குள் இருக்கிற சாபங்களால், உனக்குள் இருக்கிற முற்பிதாக்களின் சாபங்களால், நீ செய்த பாவத்தின் சாபங்களால் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அந்த சாபங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறதோ, அந்த சாபங்களை, அந்த அன்வான்ட் திங்ஸை தேவனுடைய வார்த்தை வேரோடு பிடுங்கி எறியும் போது, அந்த அடைப்பை எடுக்கும் போது, தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கு பாதிக்கப்படுவதை காட்டிலும் ஏசப்பா ஒன்று நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் பாதிக்கப்பட வேணும். எஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் பாதிக்கப்படணும் ஆண்டவரே. மனிதன் பேசுகிற வார்த்தைகளால், இந்த உலகத்தால் அல்ல, இந்த உலகத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பாதிக்கப்பட வேண்டியவர்கள். எஸ், உங்கள் வார்த்தைகள் எங்களை என்கவுண்டர் பண்ணட்டும். உங்கள் வார்த்தைகள் எங்களை உருவ குத்தட்டும். எங்கள் வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 2:37 பார்க்குறோம். அவங்க பவுல் பேதுரு பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்ய அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ஆகையால் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணதை பார்க்குறோம் ஆண்டவரே. அந்த மாதிரி ஏசப்பா, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும், வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும், எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களை புடமிடுகிற வார்த்தைகள், எங்களுக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தைகள், எங்களை சரி செய்கிற வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த வேதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த, நீர் அனுப்பின எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கிறோம். அந்த வார்த்தைகள் வந்து ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்களுக்குள்ள வந்து எல்லா அன்வான்ட் திங்ஸை குத்தி எடுக்கட்டும். எல்லா தேவையில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவையில்லாத எல்லா காரியமா இருக்கலாம், எல்லா பாவ காரியமா இருக்கலாம், எல்லா சுகவீனமா இருக்கலாம், எல்லா சாபமா இருக்கலாம். அது எந்த காரியமும், உமக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் அது எங்களை உருவ குத்தி எடுக்கட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தைகள் எங்களுக்குள்ள மினிஸ்ட்ரி பண்ண எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. வார்த்தையால நாங்கள் பாதிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறோம். வார்த்தைகள் எங்களை அட்டாக் பண்ணட்டும். உங்க வார்த்தைகள் எங்களை அட்டாக் பண்ணட்டும் ஏசப்பா. எங்களை என்கவுண்டர் பண்ணட்டும் ஏசப்பா. தேவையில்லாத காரியங்களை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை வேரோடு அறுத்து எடுக்கட்டும் ஏசப்பா. வேரோடு அறுத்து எடுக்கட்டும். நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. விசேஷமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா அனைவருக்கும் சுகத்தை சொல்லுகிறேன். சுகவீனத்தால, சுகத்தப்பா, வியாதியால, மரண படுக்கையில் இருக்கிற
எப்பா எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் வார்த்தையை சொல்லுகிறேன், சுகத்தை சொல்லுகிறேன், சுகமாவார்களாக, புது பலன் அடைவார்களாக, எல்லாம் மரண படுக்கை மாறுவதாக, குதித்து எழுவார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகளால் குணம் மானீர்கள் என்று சொல்றது வசனம், வார்த்தையின்படி ஆண்டவரே குணம் ஆவார்களாக, அவர்கள் குணமாகி விட்டார்கள் என்று சொல்லுகிறேன். எல்லா பொய்யை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆரோக்கியத்தில் பிசாசு காட்டுற பொய்யை பார்க்காதீங்க. கட்டி வந்திருக்காது, கேன்சரா இருக்குன்னு சொல்றத நம்பாதீங்க. எல்லா சுகர் பிரச்சனையை நம்பாதீங்க. யார் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நம்பாதீங்க. இயேசுவை நம்புங்க. இந்த பைபிள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்புங்க. இதை நம்பி விசுவாசிங்க, இதை அறிக்கை செய்யுங்க. இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள போய் மினிஸ்ட்ரி பண்ண இடம் கொடுங்க. அது இடம் கொடுக்கும்போது வார்த்தைகள் உள்ள போய் உருவ குத்தி, அது தேவையில்லாத எந்த அன்வான்ட் திங்ஸ், எந்த நோயோ, எந்த நோடியோ, எந்த தரித்திரமோ, எந்த விடுதலை, எந்த பாவ பிரச்சனை எல்லாத்தையும் அது டீல் பண்ணிக்கும். அந்த வார்த்தை டீல் பண்ணிக்கும். நீங்க டீல் பண்ண வேணாம். தேவனுடைய வார்த்தை உங்களை டீல் பண்ணும். உங்களுக்கு இருக்கிற வியாதியை அது டீல் பண்ணிக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை அது டீல் பண்ணிக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை அது டீல் பண்ணிக்கும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், அதிகம் கேட்போம், பிரசங்கிப்போம், அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். அவர் தம் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், தம் வார்த்தையை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில் எல்லா நோய் நொடி பேரை மகிமைப்படுத்தாதீங்க. எல்லா வியாதியின் பேரை மகிமைப்படுத்தாதீங்க, சொல்லாதீங்க. வாயை திறந்து எந்த நோய் பேரையும் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு சுக வாழ்வை கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், நித்திய ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையை நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். வார்த்தை தான் வாழ்க்கையில் முக்கியம் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்க. அநேகருக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு வாய்ப்பாய் அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.